ஏசப்பா சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. உலகம் அப்புறம் என்னுடைய ஆமென் சொல்லுங்க. நமக்கு உலகம் கொடுக்கிற சமாதானம் வேணும். சமாதான பிரபு, சமாதான காரணர் நமக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. எனக்கு சமாதானம் இயேசு ஒருவரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சமாதானத்தை தரும். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். வேகமா வாசிக்க போகிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. அப்ப என்ன தெரியுமா? இயேசு எதுக்கு தெரியுமா உலகத்துக்கு வந்தாரு? நீங்கள் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி காண்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஐயோ அவர் நல்ல கர்த்தர், அவர் நல்ல போதிக்கிறாரு, அவர் நல்ல சுகம் குடிக்கிறாரு. இல்லையா, அவர் தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் இரட்சகர். அவரே வழி, சத்தியம், ஜீவன். அவரை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவரும் செல்லக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எதுக்கு தெரியுமா உலகத்துக்கு வந்தார்? நீங்களும் நானும் பிரியாணி சாப்பிடுறதுக்கு இல்ல, அவர் இரட்சகராய் உங்கள் இருதயத்திலே வருவதற்காக. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியிலே வாசிங்க 6வது வசனம் தொடர்ந்து. அவர்கள் எப்படி இருக்கணுமா? வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடியே. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா எனக்கு கிறிஸ்துமஸ் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா இயேசு எனக்குள்ள வந்தார். ஆமென் சொல்லுங்க. மண்ணோடு நீக்கவே விண்ணை விட்டு பூலோகம் வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இல்ல பாட்டு பாடுமா? பாவங்கள் போக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் வந்தாரையா, மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை சத்தமா சந்தோஷம் நல்லா சத்தமா பாருங்க. சந்தோஷமா இருந்துச்சுல. பக்கத்து வீட்டு இயேசு இல்ல, இஸ்ரவேல் இயேசு இல்ல, எந்த இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாலஸ்தீன இயேசு இல்ல, அமெரிக்கா இயேசு இல்ல, என்னுடைய. ஆமென் சொல்லுங்க. 2000 வருஷம் முடி இயேசுவின் தீசன் ஆகிய தோமா இந்த உலகத்திலே, இந்த இந்தியாவுக்கு வந்து சென்னையிலே தன்னுடைய ஜீவனை இரத்த பலியாய் சாட்சியாய் சிந்தி இயேசுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென் சொல்லுங்கயா. இன்னைக்கு நேத்து வந்ததில்லை இயேசுவின் சுவிசேஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆமென் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், எந்த இயேசு. யார் அவரு? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கெங்கே சுவே, எங்கெங்கே சுவே, எங்கெங்கே சுவே,
எந்தன் சத்தமா எந்தன் இயேசு எந்தன் இயேசுவே ஹல்லேலூயா எந்தன் இயேசுவே எந்தன் நீங்களாம் தேடி போல அவர் நம்ம தேடி எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அவர் பாவத்திலும் மறைத்து இருந்த நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே மனித குமாரனாய் பிறந்தார். கொலோசர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. யாராச்சும் சொன்னாங்கன்னா இயேசுலாம் வரல கட்டுக்காத சும்மா ஏமாத்துறாங்க. வசனம் என்ன சொல்லுது? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் எப்படி பிரகாரமாக? அப்ப இயேசு சரீரத்துல உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. மனுஷனா உலகத்திற்கு இயேசு சரீர பிரகாரம். அப்ப யார் இது சொன்னாலும் நான் வணங்குற கர்த்தர் கல்லல்ல மண்ணல்ல சரீர பிரகாரமாக இந்த உலகத்திற்கு. அப்ப இயேசுதான் செத்து போயிட்டாரு. அப்ப அவர் உயிரோடு இல்ல. அவரும் ஏமா சாமி இல்ல. வாசிங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேகமா வெளிப்படுத்தல். இயேசு சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் கரைகளை தட்டி இருக்கணுமா இல்லையா? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கய்யா. நிச்சயமா மரிச்சான். ஆனா சதா காலங்களிலும் என் இயேசு உயிரோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே கரைகளை தட்டி உம்மை ஆராதனை. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. சத்தமாக ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா மார்க் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு எதுக்கு வந்தார்? இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. பாவிகளையே மனந்திரும்புதலாய் மாற்றவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில். எத்தனை பேரு உண்மையை சொல்ல விரும்புறீங்க? நான் ஒரு பாவி. நீங்க தான் பாவி இல்லைன்னு சொன்னீங்கன்னா பவுல் சொல்றாரு, பாவியிலும் பிரதான பாவி. சின்ன பிள்ளை தொடங்கி வெளியன் வரைக்கும் அனுதினமும் போராட்டம். ஆனா இயேசுவின் கிருபையின் சத்தியத்தினாலே, இயேசு மேல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்ப இயேசு எதுக்கு உலகத்துல வந்தான்? பாவத்தில் கட்டுண்ட இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2 கொரிந்தியர் 5:21 3 வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை
நீதிமான்களாகிய உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் தெரியுமா? பாவம் அறியாத பரிசுத்தர். உங்களுக்காக எனக்காகவும் இயேசுவை பாவமாய் மாற்றினார். இன்னைக்கு அந்த விடுதலை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிகள்? பாவத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கவே இயேசு வந்தார். பாவத்தின் சம்பளம், அது பேர் என்ன தெரியுமா? சாபம். பாவம் வந்தா அடுத்து சாபம் வரும். சாபங்களை முறிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சத்தியத்தை போதிக்க வந்தார். குமாரனுடைய விடுதலை நீங்க மெய்யாகவே விடுதலை செய்ய இயேசு வழி தவறி தெரிந்த ஆடுகளை போல இருந்த நம்மை வழி நடத்த நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிகள்? ரொம்ப ஈஸி. ஆண்டவர் கார் கொடுத்துருவாரு, உனக்கு நகை கொடுத்துருவாரு, வீடை கட்டி கொடுத்துருவாரு. அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஏசப்பா பின்னாடி வாங்க, அது நம்ம பின்னாடி வரும். எத்தனை பேர் விசுவாசிகள்? இயேசு தேடுகிறது உங்களுடைய இருதயத்தை. எதை? உங்கள் இருதயத்தை. அதுதான் கர்த்தர் கேட்கிறார். நீ என்னை ஏற்றுக்கொள்வியா? நீ என்ன ஏற்றுக்கொள்வாயா? அதாவது யோவான் 1வது அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. 10வது வசனம், யோவான் 1:10. அவர் எங்க இருந்தாரா? பாருங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, ஆனாலும் உலகமோ அவரை. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, வெறும் கிறிஸ்துமஸ் மட்டும் தான் வரும். அவர் பண்டிகை கிறிஸ்தவர். அப்படி நமக்கு தேவையில்லை. உலகத்துல வந்தாரு, ஆனா உலகமோ அவரை. இன்னைக்கு அவரை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு இயேசுதான் ரட்சகர்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிகள்? அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பாவத்தில வீட்டுங்க, பாவத்தில கட்டப்பட்டு பாவத்தில அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு உலகத்தில ரட்சகராக பிறந்தார். ஆமென் சொல்லவே மாட்டேங்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். 2வது அதிகாரம் 8லிருந்து வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் வயலிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலே வந்து நின்றான். சுற்றிலும் பிரகாசித்தது. மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் உங்களுக்கு எனக்கு இல்ல, எல்லா ஜனத்திற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த நற்செய்தியை கொண்டு வருவதுதான் இயேசுவின் பிறப்பு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப நான் என் வீட்டுல இந்த கடவுளை கொண்டுட்டாங்க, எனக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்களே. கவலைப்படாதீங்க, நித்திய ஜீவனை இயேசு தருவான். எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமெனே சொல்ல மாட்டேங்கிறீங்க? மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க, 12 வரைக்கும். அவர்கள் நாவிகள் நட்சத்திரத்தை கண்டபோது எப்படியா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்து யாரை கண்டாராம்? பிள்ளை இயேசு கிறிஸ்து தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து. ஆமென் சொல்லுங்க. இயேசு ரட்சகராக இருந்ததுனால தான் படித்த ஞானிகள் பணிந்து அவரை தொழுது கொண்டார்கள். அழகா பாருங்க. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு இயேசுவே. யார் தெரியுமா பணிந்து கொண்டாங்க? ஞானிகள். அவரை பணிந்து
யூதரின் ராஜாவாய் பிறந்த மனுக்குலத்தை ரட்சிக்க பிறந்த இயேசுவை பணிந்து கொண்டார்கள். எனவே நீங்க தான் விசுவாசிகள். ஆட்டிடையர்கள் படிப்பறி இல்லாதவர்கள். சரி, ஏதோ ஏமாத்திட்டாங்க. அப்ப எப்படியா சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள்? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இந்த நட்சத்திரம் இயேசுவை குறிக்கிறது. அமைச்சர் ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டார் கட்டுறோம். எங்களுக்கு நட்சத்திரமாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். எங்களுக்கு முடிவிலக்காய் வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இருளிலிருந்து எங்களுக்கு மிகுந்த வெளிச்சமாக வந்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் நம்பினார் இன்று நம்முடைய வீட்டிலும் ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப யோவான் 3:16-17 வாசித்து முடிக்கலாம். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறார். அப்ப எதுக்கு வந்தாரு? அவரை நீங்க விசுவாசிக்கணும். குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவராய் அவரை உலகத்திலே 17 வாசிங்க பாருங்க. வாசிங்க. தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, உலகம் ரட்சிக்கப்படும்படிக்காக இயேசுவை பிதாவானவர் அனுப்புகிறார். அந்த இயேசு இன்னைக்கு நம்ம உள்ளத்துல வாங்க பாவுக்கு போய் உட்கார்ந்து ஒரு இயேசுவை நோக்கி கூப்பிட்டோன்னே இயேசப்பா விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இயேசப்பாவை நோக்கி கூப்பிட்ட ஆண்டவரே, என் வாழ்க்கையில போராட்டம், எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கவலை, எனக்கு ஒரு பலவீனம், எனக்கு ஒரு பெரிய குழப்பம், நாளைய குறிச்ச ஒரு எண்ணம், வினமுறியாத பயம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு விடுதலையே கண்டமா கூப்பிட்டான். எல்லாரும் அவன் அதட்டினான், அமைதி. அவன் சொன்னான் இன்னும் மிகுந்த உறக்க சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் நிச்சயமா. என்ன கவலை? சங்கீதம் 55:20 சொல்லுது, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாத. கவலையா, கண்ணீரா, நஷ்டமா, ஏமாற்றமா, துக்கமா, இழப்பா, எல்லாவற்றிற்கும் ஒரே பதில் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி அப்படியே இயேசப்பாவை நோக்கி கூப்பிட போகிறோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா. உண்மை நேசிக்கின்றேனே, உண்மை நேசிக்கின்றேன் நான், உண்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனோ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்க, எங்களுக்கு ரட்சிப்பை அல்ல சமாதானத்தை தர, எங்களை பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்க, நீர் உண்மையை ஜீவபலியாய் கொடுக்கும்படிக்காக இந்த பூலோகத்தில் மனித குமாரன் ஆண்டவரே சரீரத்தில் ஒரு குமாரனாய் பிறந்து ரட்சகராய் மறைத்து ராஜாவாய் வீரோடு இழந்தவர் நீர். ஆண்டவரே, மீண்டும் ராஜாவாய் வரப்போகிறீர். இந்த சனத்தில் எங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை வாங்க சொல்லி கரங்களை நல்லா உயர்த்தி
அப்படியே செபிக்கலாம். ஆண்டவரே உள்ளத்துல வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் தொழில வாங்க, என் திருமணத்துல ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே இல்லத்தோறும் கிறிஸ்துமஸ் சொன்னாங்க, இருதயத்தோறும் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லா இருதயத்திலும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ். இயேசு உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறார். ஒருவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஒருவர் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதியவைகள் ஆகின. எல்லா பழசு 2025 மறைவிட்டு ஆண்டவர் ஒரு புதிய ஜீவனை கொடுத்ததற்காக, புதிய ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. சபை ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் காலம் ஆசீர்வாதமாய் முடியும். புதிய வருஷம் ஆசீர்வாதமாய் தொடங்கட்டும். ஓ வற்றாத நீரூற்றாய், ஓ எல்லா வறண்ட நிலங்களும் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தர் செய்வீர். வழியில்லாத இடங்களிலே வழிகளை திறப்பீர். கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உடைத்து திறப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுக்க என் கர்த்தர் வல்லவர். நன்றி அப்பா. Thank you Jesus. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சுவேவாய் புகழும் துதியும் உண்டாகவும், தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் நம்முடைய தாசனை தூரதேசத்தில் இருந்து அனுப்பி எங்களுக்கு பகிர்ந்தளித்த நற்செய்திக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மாம்சமாகி தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. எங்களை தகப்பனே ஏற்றுக்கொள்ள சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி மனு உருவாகி தகப்பனே எங்களை போல இந்த பூமியிலே வாழ்ந்ததற்கான அந்த காரியத்தை நாங்கள் தியானித்தோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு அருளின மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக, பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.